ஓடாத நல்ல படமான குரங்கு பொம்மை மாதிரி ஒரு படத்தை எடுத்த நித்திலன் சுவாமிநாதன் அவர்களுடைய இயக்கத்துல விஜய் சேதுபதியோட 50வது படமா வந்திருக்கிற படம் தான் இந்த மகாராஜா. ஒருத்தர் லட்சத்துல லஞ்சம் கொடுக்குறேன்னா கோடியில ஏதோ பதுக்குறேன்னு அர்த்தம். விஜய் சேதுபதி இண்டிவிஜுவல் ஹீரோவா நடிச்சாலே இந்த படம் ஓடாது. பொதுவாவே தமிழ் சினிமாவில வர ஹீரோஸ்க்கு 50வது படம்ங்கிறது ஓடாது. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் எடுக்கிற இயக்குநர்களோட படம் பெருசா போகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசாகுது, பங்கமாகுது. இந்த டிக்கெட் இங்க தான் இருக்குது, போய் பார்த்துட்டு சொல்றேன். ஜோக் இல்லையா? அண்ட் பொதுவாவே ஹீரோஸோட 50வது படங்கள் ஓடவே ஓடாது. அதுவும் குரங்கு பொம்மை மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த கண்டென்ட் ஓரியன்டான டைரக்டர் எல்லாம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படங்கள் பெரும்பாலும் ஓடினதே கிடையாது அப்படிங்கிற ஹிஸ்டரிய இந்த படம் ஒட்டச்சி கடாசி தூர தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் செம்மையா இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, ஃபுல்லா பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கடைசியா தான் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவேன். பட் இப்ப முன்னாடியே சொல்றேன், இந்த படம் சூப்பரா இருக்கு. இவ்வளவு நாள் தமிழ் சினிமாவில நல்ல படம் வரலன்னு கத்திக்கிட்டே இருந்தோம். இதோ வந்துருச்சு ஒரு பயங்கரமான நல்ல படம். அண்ட் இதுக்கு முன்னாடியே கருடன் வந்திருந்தது, அந்த படமும் நல்லா இருந்தது. இது அதை விட செமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த படம். மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. மூவி லவர்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாத்துருவீங்க, அது கேரண்டியான விஷயம். பட் கமர்ஷியலா படம் பார்க்குற ஆடியன்ஸுமே இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் தமிழ் சினிமாவில் வரும். அண்ட் ப்ளீஸ் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க இந்த படம் நல்லா இல்லைன்னு கூட சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களால அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரா இருக்கு. கேரண்டியா சொல்றேன், இந்த படம் உங்களை வேற லெவல்ல ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சாத்துனேன்னு வச்சுக்க தலை தனியா போயிடும். அண்ட் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சலூன் கடை வச்சிருக்கக்கூடிய காமன் மேனான மகாராஜா அப்படிங்கிற ஒரு வீட்டுல ஒரு நாள் நைட்டு ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துல அவர் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் காணாம போது. அந்த பொருள் அவருக்கு ரொம்ப கனெக்டான, ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். அந்த பொருளோட விலை வெறும் 300 ரூபாவா இருந்தாலும் அந்த பொருள் அவருக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. வீட்டுல இந்த லட்சுமி திருடு போச்சு, எஃப்ஐஆர் போடலாம்னு வந்தேன் சார். நகையெல்லாம் இல்லை சார். அது என்ன லட்சுமி கேஸ்? ஒரு 300 ரூபாய் பெருமானம் உள்ள பொருள் காணாம போச்சுன்னு சொன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுப்பாங்க? அதனால இவரை அடிச்சு விரட்டுறாங்க. திரும்ப வந்து கேஸ் கொடுக்குறாரு, திரும்ப அடிச்சு விரட்டுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவர் 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு. 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறானா அந்த பொருளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸும் அந்த கேஸ் எடுக்கிறாங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு, இந்த பையன் நம்ம அதை மறைக்கிறான் சார். இப்ப இந்த கேஸை போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம படத்தோட நாயகனான மகாராஜா. இப்படி இருக்கிற நிலையில ஒரு கொள்ளை கும்பல் வந்து சிட்டில இருக்கிற ஒரு சில வீடுகள்ல கொள்ளை அடிச்சுட்டு அவங்க வீட்டுல ரேப்பு, கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. போலீஸ்காரங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேஸ் ஓபன்லயே வச்சிருப்பாங்க? இப்ப இவங்களுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? போலீஸ் இந்த கேஸ்ல இந்த பொருளை கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதையும், விஜய் சேதுபதி எதுக்காக இந்த ஸ்டேஷனை விட்டு போகாம அங்கேயே இருக்காரு அப்படிங்கறதையும், அன்னைக்கு நைட்டு அவர் வீட்டுல அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறதையும் ஒரு நான் லீனியர் பேட்டர்ன்ல சூப்பரா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த மகாராஜா. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங், இந்த 2 விஷயமும் இந்த படத்தோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸ்கிரீன் பிளே அட்டகாசமா இருக்கு. நான் லீனியர் பேட்டர்ன்ல இந்த ஸ்கிரீன் பிளே வேற லெவல்ல இருக்கு. வட சென்னைக்கு அப்புறம் நான் லீனியர் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணிருக்கிற படம் தான் மகாராஜா. இந்த நான் லீனியர் பேட்டர்ன்ல போற படத்துக்கு எடிட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நான் லீனியர்ல அவ்வளவு சூப்பரா எடிட் பண்ணிருக்காரு பிலோமின் ராஜ். ஒரு யூஸ்வலான ஸ்டோரிய நான் லீனியர்ல ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை கரெக்டா எடிட் பண்ணி பிரசன்ட் பண்ணா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் காஸ்டிங் வைஸ் பாத்தீங்கன்னாலும் இந்த படத்துல எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை கரெக்டா பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரே டைலாக்க திரும்ப சொல்லணும். உதாரணத்துக்கு நடுவே கொஞ்சம் பக்கத்து காணும் படத்துல வர மாதிரி ரிப்பீட்டட்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்த விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அதுலயும் ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் ஒவ்வொரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்திருப்பாரு. அதுலயும் கடைசியா ஒரு முறை சொல்ற இடத்துல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும் அந்த சீன். லட்சுமி சார். ரெண்டாவதா அனுராக் காஷ்யப் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆனா ஒரு சில இடங்கள்ல அவருக்கு டப்பிங் சரியா உட்கார்ல. இன்ஃபேக்ட் அவர் கரெக்டா பேசுறதுன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஹிந்தியில பேசி அதை தமிழ்ல டப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்தது சீன்ல பார்க்கும்போது.
அண்ட் மூணாவது நட்டி நட்ராஜ். அவரு அவருக்கான ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் இப்படி ரெண்டுத்தையும் மிக்சிங்ல வச்சிருக்காரு. ஒரு கரப்டடான போலீஸ் எந்த இடத்துல நல்லவனா இருப்பான் அப்படிங்கறத கரெக்டா பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, மகாராஜா வீட்டுல நடக்கிற ஒரு சீன்ல அவர் சொல்ற ஒரு டைலாக்கு தேட்டரே தெரிகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு எரப்டடான சத்தம். சாத்துனன்னு வச்சுக்க தலை தனியா போயிடும். அண்ட் இவர் கூட போலீஸா வர அருள்தாஸ், முனிஷ்காந்த் இவங்க எல்லாருமே சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் போட வந்தியா? ஏன் கேஸ் நீயே விசாரணை பண்ணிக்க வேண்டியதானே? அண்ட் பாய்ஸ் படத்துல நடிச்ச மணிகண்டனுக்குமே இந்த படத்துல ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படத்துல காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு டெரிஃபிக்கான வில்லன் ரோல் மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ரோல் அதை அவர் சூப்பராவே பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு ஒரு காமெடி நடிகருக்குமே இந்த படத்துல ஒரு டெரிஃபிக்கான வில்லன் ரோல் கொடுத்திருக்காங்க. அந்த நடிகர் யார் அப்படிங்கறத தான் படத்தோட செகண்ட் ஹாஃப் வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. அவருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். அண்ட் அபிராமிக்கும் விஜய் சேதுபதி பொண்ணா வரவங்களுக்கும் ஓரளவுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்தது. அவங்களுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. அண்ட் மம்தா மோகன்தாஸ், பாரதி ராஜா மாதிரி நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்களை ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் திவ்யா பாரதிக்கு இந்த படத்துல சின்ன கேமியா மாதிரி தான் சீன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த படத்துல கேமரா ஒர்க்கும் சூப்பரா இருக்கு, ஸ்டண்ட் ஒர்க் சூப்பரா இருக்கு, ஆர்ட் ஒர்க் சூப்பரா இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படத்துல மைனஸ் அதாவது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒண்ண பூத கண்ணாடி வச்சு தேர்னாதான் கிடைக்கும். எனக்கு பொறுமையா படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுல உட்காந்து நிதானமா யோசிக்கும் போது ஒரு சில மைனஸ் தோணுதே தவிர படம் பார்க்கும் போது அந்த ஒரு விஷயம் கூட எனக்கு மைனஸா தெரியல. அதனால இந்த படத்தோட மைனஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் சுத்தமா ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சிடுறேன், சொல்ல போறதே இல்ல. சப்போஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸா படக்கூடிய விஷயங்களை நான் இப்பவே சொல்லிடுறேன். படத்தோட வைலன்ஸ் மைனஸா படலாம், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு மைனஸா படலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடுக்கடுக்கா அடுத்தடுத்த சீன்கள் வந்துகிட்டே இருக்கும், ஒன்னோட ஒன்னு தொடர்பு இல்லாம. இந்த விஷயம் செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆகுற மாதிரி நிறைய சீன்ஸ் வரும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சீன் வச்சிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் இருக்கிற கனெக்ஷன் புரியாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு லாக் அடிக்கும். செகண்ட் ஹாஃப் புரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு லாக் அடிக்காது. ஓ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி ஒரு சீன் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரியாத பட்சத்துல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் அடிக்குது அப்படிங்கிற விஷயத்தையே நீங்க சொல்லுவீங்க. அதை தவிர பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு 1-2 உங்க கண்ணுல படலாம். அதை தவிர வேற எதுவுமே மைனஸா இந்த படத்துல பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த படம் கிளியரா சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல குடும்பத்தோட போய் பார்க்கலாம். என்ன குழந்தைகளோட போய் பார்க்க முடியுமா அப்படிங்கறதுல தான் கொஸ்டின் மார்க். ஏன்னா வைலன்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா இதை விட வைலன்ஸ் அதிகமா இருக்கிற படங்கள் எல்லாம் குழந்தைகளோட போய் பார்க்கலாம்னு யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஏன் யூ சர்டிபிகேட்டே கொடுத்திருக்காங்க. அப்படி உங்களுக்கு வைலன்ஸான சீன்ஸ் உங்க குழந்தைங்க பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த சீன்ஸ் வரும்போது மட்டும் கண்ண மூடிடுங்க, அவ்வளவுதான். மத்தபடி இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை ஒரு சாதாரண கதையை நான் லீனியர் பேட்டர்ன்ல சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் 2024 தமிழ் சினிமாவில பெருசா நல்ல படங்களே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆடியன்ஸ்க்கு இந்தா குடுக்குறோம் நல்ல படம் அப்படின்னு அடுத்தடுத்து 2 நல்ல படங்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு கருடன், இது மகாராஜா. இந்த மகாராஜா வேற லெவல்ல இருக்கு. கருடனையே கொஞ்சம் ஓவர் டேக் பண்ண மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரா இருக்கு. அண்ட் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ப்ளீஸ் தியேட்டர்ல போய் பாருங்க, பைரசில பார்க்காதீங்க. ஏன்னா இந்த படம் ரொம்ப நல்ல படம். இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நல்ல படங்கள் வரும். அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம்.